இப்போது பெரியார் குறித்து விமர்சனத்தை முன்வைத்துத்தான் அரசியலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் இருப்பது நாக்பூர் தான். தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரையில் கண்டாங்கி சேலை புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24x7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர். இப்போது பெரியார் குறித்து விமர்சனத்தை முன்வைத்துத்தான் அரசியலை செய்ய வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் இருப்பது நாக்பூர் தான். எதிரிலே பலமான வேட்பாளர்கள் இல்லை என்கிற காரணத்தால் தான் நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. ரொம்ப லேசா அவங்க இந்த இடைத்தேர்தலை கையாண்டிருக்காங்க. இது அவங்க வாக்கு வங்கி உயர்வுக்கு அடித்தளம் விடுமா? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் தான் எதிரி என்று இவர்தான் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். இம்மி அளவாவது இவரை மதித்து இவரை ஒரு அரசியல் எதிரியாக கருதி ஏதாவது ஒரு கருத்தை உதிர்த்திருக்கிறதா? இல்லையே. ஆனா இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதால் நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பு உயர்ந்து விட்டது என்று கருதக்கூடாது. அதிமுக பின்வாங்கியது, அதிமுக தேர்தலை புறக்கணிச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். இது அவங்க பண்ணிருக்கவே கூடாது. உண்மையான அதிமுக தொண்டன் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான். இது ஒரு குழப்பமான தேர்தலா தான் இருக்குமா? ஈரோட்ல தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு பெரியார் மண் அந்த இடத்துல பேசி வென்று விட முடியும், இல்ல நம்ம வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விட முடியும் அப்படின்னு எந்த நம்பிக்கை அவருக்கு? என்ன ஒரு விஷயம் அவருக்கு நம்பிக்கை? ஒரு மனித இயல்புக்கு மாறான மனிதராக வெளிப்படுகிறார். இரவெல்லாம் மது போதையில மிதந்து விட்டு பகலெல்லாம் உளறுகிற வேலையை செய்கிறார். நான் என்ன கூலியா என்று கேட்கிறார். ஆமாம், கூலிதான். கூலி பெற்றுக் கொண்டு அரசியலில் இயங்கி கொண்டிருக்கிற இவர் கூலிதான். மண்ணா என்று கேட்டால் பெரியாரே மண் என்று சொல்கிறார் அல்லவா? ஆம், பெரியார் மண் தான். எப்படிப்பட்ட மண் என்று சொன்னால் இவர்களினுடைய எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்ட மண் அந்த மண். இவர் அரசியல் எதிரியும் அல்ல, இவர் இன எதிரியும் அல்ல, மாறாக தமிழர்களுடைய துரோகி என்று அம்பலப்பட்டு போயிருக்கிறவர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் ஆன்லைன் வாயிலாக திராவிட இயக்க சிந்தனையாளர் வல்லம் பஷீர் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன். ஈரோடு மக்கள் ஒரே பரபரப்போட இருப்பாங்க. 2வது முறை இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. வருந்தக்கூடிய ஒரு விஷயம்தான். இருந்தாலும் நம்ம அடுத்தடுத்து நோக்கி போக வேண்டிய நேரத்துல வாக்குப்பதிவு தற்போது 9:30 மணி நிலவரப்படி 10.95% நடைபெற்றிருக்கிறது. காலை நேரம் அப்படிங்கறதுனால கொஞ்சம் மந்தமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கள நிலவரமாக இருக்கு. ஆனா வெற்றி வாய்ப்பு யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் வாக்கு சதவீதம் உயர வாய்ப்பு இருக்கிறதா? திமுகவிற்கு வாக்கு சதவீதம் உயருமா, இல்ல நாம் தமிழருக்கு வாக்கு சதவீதம் உயருமா அப்படிங்கிற அவங்க இருக்கக்கூடிய பெர்சன்டேஜ்ல, கடந்த முறை இருந்த பெர்சன்டேஜ்ல இருந்து உயர வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறதான் எல்லாருடைய பார்வையாகவும் இருக்கு. இது ஒரு கிழக்கு இடைத்தேர்தலை நோக்கி உங்களுடைய முதல் கருத்து என்ன? திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு முறையும், அதாவது திருமுகன் ஈவேரா அவர்கள் வெற்றி பெற்ற போது என்ன வாக்குகளை பெற்றாரோ அதை விட கூடுதலான வாக்குகளை மறைந்த அண்ணன் EVKS இளங்கோவன் அவர்கள் பெற்றார். இப்போது VC சந்திரகுமார் அவர்கள் அண்ணன் இளங்கோவன் பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை பெறுவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கு பிரதானமான காரணம், எதிர்கட்சிகள் களத்தில் இல்லை, போட்டியிடுவதற்கு யாரும் தயாராக இல்லை என்றெல்லாம் ஒரு புறத்திலே சொன்னாலுமே கூட திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கிற சாதனைகளை மக்கள் விரும்பி வரவேற்கிற ஒரு சூழல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவுகிறது என்பதை யாரும் மறுக்கவே முடியாது. அதிமுக இந்த தேர்தல் களத்தில் பின்வாங்கியதே திராவிட முன்னேற்ற கழகத்தை எதை சொல்லி எதிர்ப்பது என்று தெரியாமல் தான் அவர்கள் இந்த களத்தில் இருந்து பின்வாங்கினார்கள். உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு அரசுக்கு ஆன்டி இன்கம்பன்சி என்று சொல்லக்கூடிய அரசுக்கு எதிரான சூழல் என்பது எப்போதுமே நிலவிக் கொண்டே இருக்கும். ஆனால் அந்த ஆன்டி இன்கம்பன்சியை கையில் எடுத்து அரசியல் செய்கிற சூழலை எதிர்கட்சிகள் வலுவாக பயன்படுத்துகின்றனவா என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். இந்த அரசின் மீதும் குறைகள் இல்லை என்றெல்லாம் நான் சொல்லிவிட மாட்டேன். குறைகள் இருக்கிறது. ஆனால் குறைகளையும்
ஏற்றுக்கொண்டு அதை நிறைவு செய்கிற ஒரு அரசாக இந்த அரசு வாய்க்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நீங்கள் இந்த அரசை நோக்கி விரல் நீட்டினால் இந்த அரசு அந்த தவறை உணர்ந்து அந்த தவறை சரி செய்து கொள்கிற அரசாக இருக்கிறது என்பதுதான் இப்போது தமிழ்நாட்டு மக்களிடத்திலே இந்த அரசுக்கு கிடைக்கக்கூடிய பெரும் வரவேற்புக்கான முதல் காரணம். அதை எதிர்க்க முடியாமல் தான் அதிமுக தடுமாறி கொண்டிருக்கிறது என்றுதான் நாம் இந்த தேர்தல் களத்தில் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இயல்பாகவே இந்த அரசுக்கு இருக்கக்கூடிய நன்மதிப்பு, அது மட்டுமல்லாது இப்போது இருக்கக்கூடிய ஒரு அசாதாரணமான சூழல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், திருப்பரங்குன்றம் என்கிற அந்த மலையிலே எத்தகைய ஒரு மதவாத போக்கை கையில் எடுத்து ஒரு கலவரச் சூழலை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நன்றாக உள்வாங்குகிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் அரசியல் தெரியாதவர்கள் அல்ல. அப்ப எதிர்தரப்பிலே இருப்பவர்களினுடைய நிலைப்பாடு என்ன? அதிமுக இந்த விவகாரத்தில் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கிறது? சீமான் களத்திலே நிற்கிறார், அவருடைய நிலைப்பாடு என்ன? இவர்கள் எல்லாம் ஏன் இந்த மதவாத சக்திகளை கண்டித்து பேசுவதற்கு வக்கற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மக்கள் நன்றாக உள்வாங்குகிறார்கள். எனவே தமிழ்நாடு அமைதி பூங்காவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த நல்லாட்சி தொடர வேண்டும் என்று சொன்னால், மக்களினுடைய குறைகளுக்கு செவிமடுக்கிற ஒரு ஆட்சி நிலை பெற வேண்டும் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரிக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டை எடுத்து நிச்சயமாக மக்கள் கடந்த முறை அளித்த வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை அளிப்பார்கள். வாக்கு சதவீதம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இயல்பாகவே உயரும் என்பதில் மாறுபட்ட கருத்து இல்லை. ஆனா எதிர்தரப்புல நின்று கொண்டிருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் பின்வாங்கியதற்கு பிறகு இந்த ஆங்கிலத்துல கூட பிரபல தொலைக்காட்சிகள்ல சொல்லுவாங்க குரூப்ல டூப்னு சொல்லி. அந்த மாதிரி குரூப்ல டூப்பாக ஒரு நபர் வந்து இந்த தேர்தல் களத்தில் நின்று கொண்டு நான் தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மாற்று என்று சொல்கிறார். அதற்கு உதாரணமாக நான் 8% வாக்குகளை வைத்திருந்தேன், 6% வாக்குகளை வைத்திருந்தேன் என்று சொல்கிறார். வாக்கு சதவீதம் தேர்தலுக்கு தேர்தல் முரண்படும், தேர்தலுக்கு தேர்தல் உயரும் குறையும், அது அல்ல இங்கே செய்தி. ஆனால் ஒரு இயக்கம் மக்களிடத்துல எப்படி சென்று சேர்ந்திருக்கிறது, அந்த இயக்கத்தினுடைய தலைமைக்கு மக்களிடத்துல என்ன அங்கீகாரம் இருக்கிறது? அதிமுகவுக்கும் வாக்கு வங்கி இருக்கிறது. ஒரு 5 விழுக்காடு 7 விழுக்காடு சிதலம் அடைந்திருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய நிலையான வாக்கு வங்கியில் 18 22% எடப்பாடி பழனிசாமி தக்க வைத்திருக்கிறார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியால் மக்களினுடைய நன்மதிப்பை பெற முடிந்ததா? குறைந்தபட்சம் அதிமுக தொண்டர்களுடைய நன்மதிப்பையாவது பெற முடிந்ததா என்று கேட்டால் பெற முடியவில்லை. அந்த விஷயத்தில் அவர் தோல்வியை தழுவினார். எடப்பாடி பழனிசாமி இதுவரை சுய ஒழுக்கமில்லாத மனிதர் என்று எங்கேயும் வெளிப்படவில்லை. தன்னுடைய கட்சிக்குள்ளேயே கட்சிக்காரர்களை ஒருமையில் பேசுகிற இழிவான அரசியலை செய்கிற மனிதர் என்று எங்கேயும் வெளிப்படவில்லை. அவர் மீது இருக்கிற விமர்சனங்கள் எல்லாம் அவர் எதிர்கட்சி தலைவராகவே இருந்தாலுமே கூட, எதிர்தரப்பிலிருந்து இருதுருவ அரசியலில் மாற்று கருத்துடையவராகவே இருந்தாலுமே கூட, பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஏவல் ஆளை போல செயல்படுகிறார், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கண்ணசைவுக்கு அரசியல் செய்கிறார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இன்னொன்று, கடந்த காலத்தில் அலங்கோல ஆட்சியை நடத்தி கடந்த காலத்தில் ஒன்றிய அரசு எதையெல்லாம் தமிழ்நாட்டின் மீது திணித்ததோ அவற்றையெல்லாம் அப்படியே ஒப்புக்கொண்டார் என்பதுதான் அவர் மீது இருக்கக்கூடிய விமர்சனமே தவிர, அவர் தனி மனித ஒழுக்கமில்லாதவர் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. அவர் மனித இயல்புக்கு மாறாக நடந்து கொள்கிற மனிதர் என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஆனால் இங்கே என்ன நிலைமை? சீமான் ஒரு மனித இயல்புக்கு மாறான மனிதராக வெளிப்படுகிறார். உலக நாடுகளையே உலுக்கிய ஒரு புரட்சியாளரை முனியாண்டி விலாஸ் ஓனர் என்று அடையாளப்படுத்துகிறதற்கான ஒரு முயற்சியிலே ஈடுபடுகிறார். கங்காணி வேலை செய்கிற ஒரு வேலையை செய்கிறார். தனி மனித ஒழுக்கம் என்பது கிஞ்சித்தும் இல்லை என்கிற நிலையிலிருந்து வெளிப்படுகிறார். இரவெல்லாம் மது போதையில மிதந்து விட்டு பகலெல்லாம் உளறுகிற வேலையை செய்கிறார். இப்படி எல்லா வகையிலும் ஒரு மனிதன் ஒரு சராசரி மனிதனாகவே இருப்பதற்கு தகுதியற்றவனாக இருக்கிற போது அவனால் எப்படி தலைவனாக இருக்க முடியுங்கிற கேள்வி இருக்குல்ல. இது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எப்படி எதிர்ப்பாக அமையும்? திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்டுப்பாடு மிக்க பேர் இயக்கம். கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு இவைதான் தாரக மந்திரம் என்று சொல்லி அண்ணா அந்த இயக்கத்தை வார்ப்பித்தார். கலைஞர் அதை எப்படியே கட்டுக்குலையாமல் வைத்து பாதுகாத்தார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஒரு லட்சியமிக்க பேரியக்கமாக அதை வழிநடத்துகிறார். அது எப்படிப்பட்ட லட்சிய பேரியக்கம் என்று சொன்னால், ஒன்றிய அரசு தடம் மாறுகிற போது
ஒன்றிய அரசினுடைய தவறுகளை சுட்டி காட்டுகிற, ஒட்டுமொத்த இந்திய துணை கண்டத்துக்கும் திசை காட்டுகிற இயக்கமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் மாறி இருக்கிறது. அது எவ்வளவு பெரிய பேரியக்கம், எத்தனை லட்சியவாதிகளை, எத்தனை கொள்கையாளர்களை கொண்டிருக்கிற இயக்கம். அந்த இயக்கத்தோடு நான் போட்டி போடுகிறேன் என்று சொல்லிவிட்டு, அந்த இயக்கத்துக்கு எதிரான அரசியலை நான் தான் கட்டமைக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு பேசுகிற சீமானுக்கு அந்த தகுதி இருக்கிறதா என்கிற கேள்வியை இந்த தேர்தலில் மக்கள் பாடமாக புகட்டுவார்கள். என்னை பொறுத்தவரையில் 3வது இடம் சீமானுக்கு கிடைக்கும். பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நிறுத்தி இருக்கிற வேட்பாளர் அதிகமான வாக்குகளை பெறுவார். நோட்டாவோடும் பெரியாரிய கூட்டமைப்பு நிறுத்தி இருக்கிற வேட்பாளரோடும் தான் மும்முனை போட்டியிலே சீமான் இருக்கிறாரே தவிர, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான போட்டியில் சீமான் ஒருபோதும் இருக்கவும் முடியாது. அந்த இடத்துக்கு வருவதற்கான தகுதி அவருக்கு கிஞ்சித்தும் இல்லை என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். சீமான் அவர்கள் ஈரோடு பெரியாருக்கு எதிராக பல்வேறு விமர்சனங்களை வச்சிருந்தாரு. பெரியார் இதை பேசினார், அதை பேசினாருன்னு நிறைய கருத்துக்களை அவர் சொல்லியிருந்தார். அப்படி அந்த கருத்துக்கள் எவ்வளவு மோசமானதாக இருந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி பேசிவிட்டு மீண்டும் மீண்டும் அதே கருத்துக்களை சொல்லிவிட்டு அதற்கு மேல போய் ஒரு படி போய் பெரியார் மண்ணிலேயே போய் பெரியார் மண் இல்ல, இது பெரியாரே ஒரு மண் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. அதுக்கு மேல பிஞ்ச செருப்பு இந்த மாதிரி எல்லாம் நிறைய கருத்துக்களை அந்த இடத்துல இருந்தே பேசியிருக்காரு. அப்படி பேசுவதற்கு என்ன நம்பிக்கை அவருக்கு வந்திருக்கும்? அது பெரியார் மண் ஈரோடு அப்படிங்கிறது. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல பேசி வென்று விட முடியும், இல்ல நம்ம வாக்கு சதவீதத்தை உயர்த்தி விட முடியும் அப்படின்னு எந்த நம்பிக்கை அவருக்கு, என்ன ஒரு விஷயம் அவருக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கும்? பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற அந்த கட்டமைப்பு தான் அவருக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது. அதில் என்ன சந்தேகம் வேறு இருக்கிறது? நாக்பூரினுடைய செயல் திட்டத்தை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு இயங்குகிற நபராக சீமான் வெளிப்படுகிறார். அவ்வளவுதானே. தினத்தந்தியினுடைய அதிபர் மரியாதைக்குரிய சீபா ஆதித்தனார் நடத்திய இயக்கத்தை மூடி விட்டதற்கு பிறகு, அந்த இயக்கத்தினுடைய பெயரே தமிழ்நாட்டு அரசியலிலிருந்து அழித்தெறியப்பட்டதற்கு பிறகு, யாருடைய தயவால் அந்த இயக்கத்தை சீமான் பெறுகிறார் என்கிற வரலாறு எல்லாம் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும் தானே. திடீரென ஒருவருக்கு அந்த இயக்கத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தினத்தந்தி குடும்பம் ஏன் தள்ளப்பட்டது? பல்வேறு காலகட்டங்களில் மறைந்த மரியாதைக்குரிய சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் நெருக்கமானவர்களிடத்திலே. எங்களுடைய குடும்ப ஆடிட்டராக இருக்கக்கூடிய குருமூர்த்தி கேட்கிறார், எங்களால் தட்ட முடியவில்லை, நல்ல பையன், வளர்ந்து வர்ற பையன், அரசியல்ல நல்ல இடத்துக்கு வருவான், நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி என்னிடத்திலே அறிமுகம் செய்தார்கள் என்று நெருக்கமானவர்களிடத்திலே அவர் சொல்லி இருக்கிறார். எனவே குருமூர்த்தி எதற்காக ஒரு இயக்கத்தை பெற்று சீமானிடத்திலே கொடுக்க வேண்டும்? சீமானை எதற்காக அடையாளப்படுத்திட வேண்டும்? நீங்கள் யோசித்து பாருங்கள். குருமூர்த்திக்கு என்ன நோக்கம்? திராவிட இயக்க அரசியலை செழுமைப்படுத்த வேண்டும், செம்மைப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா? இல்லை. திராவிட இயக்கத்துக்கு மாற்றாக தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியை, தமிழ்நாட்டினுடைய தன்மையை சிதைந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்று இயக்கத்தை கட்ட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமா? இல்லை. மாறாக என்ன அவருடைய நோக்கமாக இருக்க முடியும்? இந்திய ஒன்றியம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், இவற்றையெல்லாம் செயல்படுத்துவதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவை. பாரதிய ஜனதா கட்சியால் கால் ஊன்ற முடியவில்லை. கால் ஊன்றுவதற்கான வாய்ப்புகளை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் தர மறுக்கிறார்கள். வேறு என்ன செய்வது? வேறு ஒரு முகமூடி அணிந்து கொண்டு ஒருவரை அடையாளப்படுத்திட வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை கையில் எடுக்க வேண்டும். கடந்த காலத்தில் தமிழ் தேசிய அரசியல் தான் இப்படிப்பட்ட கங்காணிகளுக்கு கை கொடுத்திருக்கிறது. மாப்போசி துவங்கி இப்போது இருக்கிற சீமான் வரை யாரெல்லாம் தமிழ் தேசியம் என்று போலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு, நான் உண்மையான தமிழ் தேசியவாதிகளை சொல்லவில்லை. உண்மையான தமிழ் தேசியவாதிகள் இப்போதும் இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிறார்கள், இப்போதும் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் குறித்தெல்லாம் நான் பேசவில்லை. ஆனால் போலி தமிழ் தேசியம் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற, தமிழ் தேசியத்தின் பெயரால் இந்து ராஜ்யம் கட்டமைப்பதற்கு தங்களையே அடிக்கல்லாக தங்களை தத்தம் செய்து கொள்ளக்கூடியவர்களைத்தான் நான் விமர்சிக்க விரும்புகிறேன். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த இயக்கத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று குருமூர்த்தி நினைத்தார் என்று சொன்னால், குருமூர்த்தியினுடைய அஜெண்டா என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் அறிவார்கள். துக்ளக் என்ன, ஷோ யார், ஷோவினுடைய சீடராக இருந்த குருமூர்த்தி யார், குருமூர்த்திக்கு என்னவெல்லாம் அரசியல் நோக்கங்கள் இருந்தது, ரஜினியை அரசியலுக்கு அழைத்து வருவதற்கு அவர் எப்படி சிரமப்பட்டார், ரஜினியை எப்படியெல்லாம் அவர் சமாதானம் செய்து அரசியலுக்குள் புகுத்திட வேண்டும் என்று நினைத்தார் என்பதெல்லாம் எல்லோருக்குமே தெரியும். எனவே அப்பட்டமாக வெட்ட வெளிச்சமாக சீமான் என்கிற நபர் நாக்பூரினுடைய கைகூலி தான். நான் என்ன கூலியா என்று கேட்கிறார். ஆமாம், கூலிதான். கூலி பெற்றுக்கொண்டு அரசியலில் இயங்கி கொண்டிருக்கிற இவர் கூலிதான். அதில் ஒன்று மாறுபட்ட கருத்துக்கு இடமே கிடையாது. இன்னொன்று,
நாக்பூரில் தருகிற செயல் திட்டங்களை அப்படியே செயல்படுத்துகிற இடத்தில் இருக்கிற சீமான் போன்ற மனிதர்கள் தமிழ்நாட்டில் நேரடியாக நாக்பூர் என்கிற பெயரை பயன்படுத்திட முடியாது. நாக்பூர் அஜெண்டாவுக்காக இயங்குகிறோம் என்று பெருமை பேசிட முடியாது. அததான் தமிழ்நாட்டினுடைய தன்மை. மண்ணா என்று கேட்டால் பெரியாரே மண் என்று சொல்கிறார் அல்லவா? ஆம், பெரியார் மண் தான். எப்படிப்பட்ட மண் என்று சொன்னால் இவர்களினுடைய எண்ணத்தில் மண்ணை அள்ளி போட்ட மண் அந்த மண். எனவே பெரியார் மண் என்பதில் மாறுபட்ட கருத்தில். இன்னொன்று, பெரியாரே சந்திக்காத விமர்சனங்களையா, பெரியாரே சந்திக்காத தாக்குதல்களையா இப்போது பெரியார் மீது தொடுத்து விட போகிறார்கள். எங்களை போன்ற பெரியாரை பின்பற்றி இருக்கக்கூடிய பெரியாரிய சிந்தனையாளர்களுக்கும் மனம் கொதிக்கிறது. நாங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும் என்று நினைக்கிறோம், அது வேறு. ஆனால் பெரியாரே இந்த விமர்சனங்களை எல்லாம் எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒரு செருப்பை வீசிய போது இன்னொரு செருப்பையும் வீசி அது எனக்கு பயன்படுத்தும் என்று சொன்ன தலைவர் அந்த தலைவர். போலீஸ் அடித்தால் அவன் வேலையை அவன் செய்கிறான், நீ நன்றாக பட்டுக்கொள், திருப்பி காட்டு உன்னுடைய உடலை, அப்போதுதான் அடிபட்டால் வலி 2 நாட்களில் தீர்ந்து விடும், கையை நீட்டி விடாதே, எலும்பு முறிவு ஏற்பட்டு விடும் என்று காவல்துறையினுடைய அடக்குமுறையை எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று வகுப்படுத்த தலைவர் பெரியார். எனவே பெரியார் விமர்சனங்களுக்கோ பெரியார் அடக்குமுறைகளுக்கோ அஞ்சி நடுங்கிய தலைவர் அல்ல. இப்போது பெரியார் குறித்து விமர்சனத்தை முன்வைத்துத்தான் அரசியலை செய்ய வேண்டியிருக்கிறது. இன்னொன்று, ஈரோட்டிலேயே பெரியார் குறித்து பேசுகிறார், ஈரோட்டு தேர்தல் பிரச்சாரத்திலேயே பேசுகிறார் என்று சொன்னால் எதிர்ப்பு குறித்து யாராவது பேசுகிறார்களா? அவர் பேசுகிற கருத்தை பேசுகிறார்கள். ஒரு பெண்மணி தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் செல்கிற போது தேர்தலில் வாக்கு கேட்டு வந்த நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரை மறித்து பெரியார் குறித்து பேசிவிட்டு நீங்கள் இங்கே வந்து வாக்கு சேகரிக்கிறீர்கள் என்று சொன்னபோது நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி ஒருவர் என்ன சொல்கிறார்? என்னிடத்திலும் 1000 பெரியார் குறித்த புத்தகங்கள் இருக்கிறது, தேர்தல் முடிந்த பிறகு விவாதிக்கலாம் என்று சொல்கிறார். அப்போது ஒரு பின்னடைவை அந்த களத்தில் மக்கள் ஏற்படுத்துகிறார்கள். 1000 புத்தகங்கள் நாங்கள் பெரியார் குறித்து வைத்திருக்கிறோம் என்கிற ஒரு கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்டை நாம் தமிழர் கட்சி நிர்வாகி அந்த இடத்துல கொடுக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுகிறார். ஏன் எதிர்ப்பு என்று நீங்கள் இதை கணக்கில் கொள்வதில்லை? சீமான் தேர்தல் பிரச்சாரத்துக்காக டெம்போ டிராவலர் வாகனத்தில் வருகிறார். கீழே நின்று கொண்டு ஒரு 20க்கும் மேற்பட்டோர் பெரியார் குறித்து தவறாக பேசிய சீமான் ஒழிக, சீமானே வெளியேறு, சீமானே வெளியேறு என்று வெண்முட்ட முழக்கம் எழுப்புகிறார்களே, அந்த எதிர்ப்பை ஏன் நீங்கள் பதிவு செய்யவில்லை? இன்னொன்று, பெரியார் மண் என்று பேசுகிறார், பெரியாரை விமர்சிக்கிறார், பெரியார் குறித்து அவதூறு பரப்புகிறார். ஏன் பெரியார் குறித்த உண்மையை சொல்லி பெரியார் திராவிடர் கழக தோழர்கள் நோட்டீஸ் அடித்து விநியோகம் செய்தால் அதை எதற்காக தடுக்கிறார்கள்? எதற்காக நீங்கள் அதை விநியோகிக்கக்கூடிய அந்த தோழர்கள் மீது வன்முறையை ஏவ பார்க்கிறீர்கள்? இன்றைக்கு பலர் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனவே, காவல்துறையிலே வழக்கு நிலுவையிலே இருக்கிறது, எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இப்போதும் வழக்கு விசாரணைக்காக காத்திருக்கிறது. எதன் பொருட்டு? பெரியாரிய தோழர்கள் வந்து சீமானை ஏதாவது தாக்கி விட்டார்களா? சீமான் வீடு முற்றுகை என்று சொல்லி வந்தார்கள். சீமான் வீட்டை விட்டே ஓடினார். வீட்டை முற்றுகையிட வந்தவர்கள் ஓடினார்களா என்ன? இல்லையே. இப்போதும் பெரியார் சொன்ன உண்மையான கருத்துக்கள் என்ன என்பதை நோட்டீஸாக அடித்து விநியோகம் செய்கிறார்கள். எதனால் நீங்கள் அதன் மீது அடக்குமுறையை ஏவுகிறீர்கள்? உண்மை நாட்டு மக்களுக்கு தெரிந்துவிடக் கூடாது என்கிற பதட்டம் உங்களுக்கு ஏற்படுகிறது. இதன் பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால், உண்மையிலேயே நான் சொல்கிறேன், இதற்கு பின்னால் இருப்பது பாரதிய ஜனதா கட்சி தான். இதற்கு பின்னால் இருப்பது நாக்பூர் தான். அதனால்தான் அவரால் இவ்வளவு மோசமாக பேசிவிட்டு எந்த விதமான சங்கடமும் இல்லாமல் தமிழ்நாட்டு வீதிகளில் உலா வர முடிகிறது. காவல்துறை இவர் மீது அடக்குமுறையை ஏவுவதில்லை. அதனால்தான் காவல்துறை இவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறது என்பதற்கு உள்ளங்கை நெல்லிக்கனி போல காரணங்கள் இருக்கின்றன. நாக்பூரினுடைய வேலையை இவர் செய்து கொண்டிருக்கிறார். உண்மையிலேயே இவர் நாக்பூரினுடைய கைகூலிதான். அதனால்தான் அதிகாரம் கையில் இருக்கிற காரணத்தால் இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதில்லை. அந்த துணிச்சலில் தான் நாள்தோறும் அவதூறு கருத்துக்களை இவர் பரப்பி கொண்டிருக்கிறார். ஈரோடு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சியா இருக்கக்கூடிய அதிமுக புறக்கணித்திருக்கிறது, பாஜக புறக்கணித்திருக்கிறது. இப்ப இந்த வாக்குகள்லாம் சீமானுக்கு போகும், அவருடைய வாக்கு வங்கி அதிகரிக்கும். இது அவருடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பெரும் பலமாக இருக்கும். அதை தாண்டிலும் திமுகவை எதிர்த்து நான் தான் நின்னேன், என்னோட வாக்கு வங்கி உயர்ந்திருக்கிறது, திமுகவிற்கு மாற்று நான் தான் அப்படிங்கிற களத்தை அவர் நகர்த்துவார். அதற்கான முனைப்புல அவர் அங்கேயே தங்கி 10-15 நாட்கள் பிரச்சாரம் பண்ணிருக்காரு.
அப்படிங்கிற ஒரு பார்வையும் வைக்கப்படுது. அதே நேரத்துல திமுக சைடு பார்த்தா, துணை முதலமைச்சரோ, இல்ல முதலமைச்சரோ, இல்ல மூத்த அமைச்சர்கள் யாருமே களத்துக்கு போகல அப்படிங்கிற ஒரு விஷயமும் பார்க்கப்படுகிறது. ரொம்ப லேசா வந்து அவங்க இந்த இடைத்தேர்தல கையாண்டிருக்காங்க. இது வந்து அவங்க வாக்கு வங்கி உயர்வுக்கு அடித்தளம் இடுமா? அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. திமுக மிக லாபகமாக இந்த தேர்தல் களத்தை அணுகி இருக்கிறது. குறிப்பாக இடைத்தேர்தல் என்று வருகிற போது, அதிலும் ஆளுங்கட்சி இடைத்தேர்தலை சந்திக்கிற போது, அது ஒரு திருவிழா போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் ஒரு பகுதியை ஒதுக்குவார்கள். அந்த பகுதியில் அதிமுக, திமுக என்றெல்லாம் நான் பிரித்து பார்க்கவில்லை. 2 கட்சிகளுமே சரி. அந்த தேர்தலை திருவிழா போல நடத்துவார்கள். அந்த பகுதியில் எந்த அமைச்சர் பொறுப்பாக நியமிக்கப்பட்டாரோ, அந்த பொறுப்பாளராக இருந்த அமைச்சர் இருக்கக்கூடிய பகுதியில் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு, அல்லது அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்தந்த கட்சியினுடைய அமைச்சர்கள் கடுமையாக உழைப்பார்கள். அப்போதுதான் தலைமையிடத்திலே தன்னுடைய நம்பிக்கையை நிரூபிக்க முடியும். அதற்காக தினந்தோறும் பிரியாணி விருந்துகள் கொடுக்கப்படும். தொண்டர்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துகிற வகையில் தொண்டர்களை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்கிற வேலை நடைபெறும். மக்களுக்கு பரிசு பொருட்கள் வாரி வழங்கப்படும். இதெல்லாம் தவறுதான் என்று சொன்னாலும், இது தேர்தல் நடைமுறை என்று தமிழ்நாட்டில் ஒரு எழுதப்படாத விதியாகிவிட்டது. அது குறித்தெல்லாம் நாம் விரிவாக பேசுவதற்கு தனியாகவே ஒரு நேர்காணலை முன்னெடுக்க வேண்டும். அது போலெல்லாம் நான் போக விரும்பவில்லை. ஆனால் இதெல்லாம் எதன் பொருட்டு என்று கேட்டால், எதிரிலே பலமான ஒரு வேட்பாளர், பலமான ஒரு கட்சி களத்தில் நிற்கிற போது இவையெல்லாம் மேற்கொள்ளப்படுகிற வழக்கமான சம்பிரதாய சடங்குகள். அப்படித்தான் நான் சொல்வேன். கடந்த முறை இடைத்தேர்தலே மிக பெரும் விமர்சனத்துக்கு உள்ளானது. அதாவது மக்களை பட்டியல அடைச்சு வச்சிருக்காங்க. மக்களுக்கு வந்து இந்த பரிசு பொருட்கள் குடுக்குறாங்க. ஆப்பிள் வாட்ச் குடுக்குறாங்க. அந்த மாரி பல்வேறு விமர்சனங்கள் வந்திருந்தது. இந்த விமர்சனங்கள் திமுக மீது மட்டுமல்ல. இடைத்தேர்தல்கள் எப்போதெல்லாம் நடைபெறுகிறதோ அப்போதெல்லாம் யார் ஆளுங்கட்சியாக இருக்கிறார்களோ அவர்கள் மீதெல்லாம் வைக்கப்படுகிற விமர்சனம் தான். எல்லா நேரங்களிலும் எல்லா ஆளுங்கட்சியும் இப்படித்தான் தேர்தலை அணுகுகிறது. காரணம், அதற்கு நான் விரிவாக சொல்லிவிட்டேன். அந்தந்த அமைச்சர்களுக்கு பொறுப்பு தருவார்கள். அவர்கள் நம்பிக்கையை பெற்றவர்களாக தலைமையிடத்திலே தங்களை காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சிகளை எடுக்கிறார்கள். மாறாக திமுக தலைமை சொல்கிறதா? அதிமுகவினுடைய தலைமை சொல்கிறதா? இல்லை. அந்த அமைச்சர்கள் செய்வதற்கான அந்த பணிகளை முன்னெடுக்கிறார்கள். அது தவறுதான். அது தேர்தல் நடைமுறை என்று ஆகிவிட்டது. அதனால்தான் நான் அதற்குள் போகவில்லை என்று சொன்னேன். இன்னொரு முக்கியமான செய்தி, எதிரிலே பலமான வேட்பாளர்கள் இல்லை என்கிற காரணத்தால் தான் நாம் தமிழர் கட்சியை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. அண்ணன் முத்துசாமி மட்டும்தான் தேர்தல் களத்திலே இருக்கிறார் அமைச்சர் என்று சொல்லி. அருகாமையிலே இருக்கக்கூடிய அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜியை களத்தில் காணவில்லை. அண்ணன் மூப்பே சாமிநாதன் களத்திற்கு வரவில்லை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலாளர்களோடு களத்தில் இல்லை என்று சொன்னால், சீமான் என்கிற அந்த ஒரு நபருக்கு, அவர் நடத்துகிற கட்சிக்கு அண்ணன் முத்துசாமி ஒருவரே போதும், அவரே கூடுதலான பலம்தான் என்றுதான் திராவிட முன்னேற்ற கழகம் நினைத்து விட்டது. ஒருவேளை அதிமுக களத்தில் இருந்திருந்தார், ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி களத்திலே இருந்திருந்தார், திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலை இப்படியா எதிர்கொண்டிருக்கும்? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நன்றாக தெரிகிறது தன்னுடைய அரசியல் எதிரி யார், தன்னுடைய இணை எதிரி யார் என்று. இவர் அரசியல் எதிரியும் அல்ல, இவர் இன எதிரியும் அல்ல, மாறாக தமிழர்களுடைய துரோகி என்று அம்பலப்பட்டு போயிருக்கிறவர். இவரை வீழ்த்துவதற்கெல்லாம் முதலமைச்சர் வர வேண்டும், துணை முதலமைச்சர் வர வேண்டும், மூத்த அமைச்சர்கள் வர வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகம் கருதவில்லை. இயல்பாகவே கிடைக்க போகிற வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்க போகிறது. அதை விட கூடுதலான வாக்குகள் கிடைக்க போகிறது. எனவே நாம் தமிழர் கட்சியையும் சீமானையும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. மாறாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நான் தான் எதிரி என்று இவர்தான் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார். இவர்தான் வயிற்றிலும் வாயிலும் அடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இம்மி அளவாவது இவரை மதித்து, இவரை ஒரு அரசியல் எதிரியாக கருதி ஏதாவது ஒரு கருத்தை உதிர்த்திருக்கிறதா? இல்லையே. முதலமைச்சர் வாயால் இவர் பெயரை கூட சொல்வதில்லை. காரணம், முதலமைச்சரினுடைய பயணம் என்பது வேறு, அவருடைய உயரம் என்பது வேறு, அவருடைய அரசியல் அனுபவம் என்பது வேறு. அதற்கெல்லாம் ஈடாகிற ஒரு நபராக சீமான் ஒருபோதும் இருந்ததில்லை. நான் இன்னும் ஒருபடி மேலே சொல்கிறேன். வட்ட செயலாளராக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனுக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தை கூட
பெறாத ஒரு மனிதராக, அரசியலினுடைய கொள்கை கோட்பாட்டை உள்வாங்காத ஒரு மனிதராக சீமான் வெளிப்படுகிறார். இந்த களத்துல அதிமுக இல்ல, பாஜக இல்ல. பாஜகவ நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்கல அப்டின்னா கூட, அதிமுகவிற்குன்னு ஒரு வாக்கு வங்கி அந்த கொங்கு பெல்ட்ல இருக்கிறது. அதிமுக அதற்கு முன்பு தொடர் வெற்றிகள அந்த பகுதிகள்ல குவித்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. கடந்த முறை கூட 20% மேல வாக்கை எடுத்த ஒரு கட்சி. அப்படிங்கும்போது, அந்த வாக்குகள் எங்க போகும்? அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி சீமான் அவர்கள ஒரு பொருட்டா எடுத்துக்கலன்னு முதலமைச்சர் வேணா சொல்லலாம். ஆனா, சீமான் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கார். 8.25% வாக்குகள் எடுத்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கும்போது, நம்ம அப்படி பொருட்டா எடுத்துக்கல அப்படின்னு கடந்து போயிட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த 20% 20 டூ 25% வாக்குகள் யாருக்கு போக போகுது அப்படிங்கிறது தான் இந்த இந்த தேர்தல்ல வெற்றி யாருக்கு, தோல்வி யாருக்கு அப்படிங்கிறது விஷயமே இல்ல அப்படிங்கிறது அரசியல தொடர்ந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவுடைய வாக்குகள் எங்க போக போகுது? இதுதான் வந்து இன்றைய தேர்தலுடைய வாக்கு பதிவினுடைய ஒரு பார்வையாக இருக்கு. அப்ப அதிமுகவினுடைய வாக்குகள் எங்க போகும்? ஏன் சீமானுக்கு போகாது அப்படின்னா ஏன் போகாது? அப்படிங்க. சீமானுக்கு நிச்சயமாக அதிமுகவினுடைய வாக்குகள் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. போகாது என்றெல்லாம் உறுதிப்பாட்டோடு சொல்லிவிட முடியாது. நீங்க அதிமுக என்கிற கட்சியினுடைய நேச்சர் இருக்குல்ல, அந்த நேச்சர் பத்தின உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தா ஏன் அது சீமானுக்கு போகுதுங்கிறது ரொம்ப எளிதா புரிஞ்சிடும். திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஒன்றையே மூலதனமாக கொண்டு துவங்கப்பட்ட இயக்கம் அதிமுக. என்ன அதிமுகவுக்கு என்று கொள்கை முன்வைக்கப்பட்டது நீங்க சொல்லுங்க. என்ன கொள்கை முன்வைக்கப்பட்டது? திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கொள்கை கோட்பாடு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொன்னால் அதற்கு ஒரு கொள்கை கோட்பாடு. பொது உடைமை இயக்கம் என்று சொன்னால் அதற்கு ஒரு கொள்கை கோட்பாடு. ஏன் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு கூட ஒரு கொள்கை கோட்பாடு இருக்கிறது. ஆனால் அதிமுக என்கிற இயக்கத்துக்கு என்ன கொள்கை, என்ன கோட்பாட்டை அந்த கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த எம்ஜிஆர் முன்வைத்தார். அப்ப அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் அவங்களுக்கு போகுது. அந்த திமுக எதிர்ப்பு வாக்குகள் திமுகவிற்கு வருமா? வராதுல்ல. அப்ப வேற எங்க போகும்? அப்ப சீமானுக்கு அது போயிடுமா? சீமான் இன்னும் பலமாவாரா? அப்படிங்கிறதான கேள்வி. இந்த தேர்தலில் சீமானுக்கு கிடைக்க போகிற அதிமுகவினுடைய வாக்குகள் இருக்குல்ல, அது சட்டமன்ற பொது தேர்தல்ல கிடைச்சிருமா? இந்த ஒரு இடைத்தேர்தலினுடைய முடிவை வைத்துத்தான் நீங்கள் சீமானினுடைய கட்சி எத்தகைய வலிமையான கட்சி என்பதை நீங்கள் தீர்மானிக்க போகிறீர்களா? 2026 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிற வரை அந்த சட்டமன்ற தொகுதியினுடைய உறுப்பினர் பொறுப்பு காலியாக இல்லாமல் வைத்துக் கொள்வதற்காக ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக நடைபெறுகிற தேர்தல். எனவே இந்த தேர்தல் முடிவு ஒட்டுமொத்தமாக சீமானினுடைய அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய கூடுதல் வலுவை சேர்த்து விடும் என்றெல்லாம் நான் கருதவில்லை. ஏன்? திமுக மிகப்பெரிய வெற்றியை ஈட்டப் போகிறது. திமுகவுக்கே 2026க்கு கட்டியம் கூற போகிறது இந்த தேர்தல் என்றா சொல்ல முடியும்? நிச்சயமாக இல்லை. இந்த தேர்தல் என்பது இந்த இடைத்தேர்தலினுடைய களத்தை வைத்து முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல் தான். இந்த தேர்தலில் பிரதான கட்சிகள் இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி அண்மையிலே விருத்தாச்சலம் தொகுதியில் போட்டியிட்டது. அதிமுக போட்டியிடவில்லை. சீமான் போய் என்ன கேட்டார்? அதிமுகவினர் எல்லாம் எனக்கு வாக்களியுங்கள், உங்களுக்காக நான் பல காலங்களில் உழைத்திருக்கிறேன் என்று பிச்சை எடுத்தார். ஆனால் அதிமுகவினுடைய தோழர்கள் முழுமையாக வாக்களித்தார்களா என்று கேட்டால், அப்போது பாட்டாளி மக்கள் கட்சி என்கிற ஒரு வாய்ப்பு இருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிமுகவினர் பெருவாரியாக வாக்களித்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி கூடுதலான வாக்குகளை பெற்றது. எனவே அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா? அடுத்த தேர்தலில் விருதாச்சலம் தொகுதியில் பொது தேர்தலில் அவர்கள் களம் கண்டால் அந்த வாக்குகளை பெறுவார்களா? நிச்சயமாக பெற மாட்டார்கள். அப்போ சீமான் இருக்கிறார், திமுகவுக்கு எதிர்ப்பு வாக்கு, திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டான் அதிமுகவினுடைய தொண்டன். எம்ஜிஆரை உயிராக நேசிக்கிறவன் திமுகவை வாக்களிக்கணும்னு மனசுல கூட நினைக்க மாட்டான். ஜெயலலிதாவை உயிராக நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் அதிமுகவை விட்டு வேறு கட்சிக்கு போனாலும் திமுகவுக்கு போய்விடக் கூடாது என்று நினைப்பவர்கள் இன்றைக்கும் அதிகமாக இருக்கிறார்கள். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை பலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல். அந்த நிலையில் சீமான் இல்லாமல் வேறு ஒரு இயக்கம் நின்றிருந்தால் அவர்களுக்கு வாக்களித்திருப்பார்கள். திமுக எதிர்ப்பை வேறு வகையில் எப்படி பதிவு செய்ய முடியும்? ஒன்று நோட்டாவுக்கு வாக்களிக்க வேண்டும். நோட்டாவுக்கு வாக்களிப்பதற்கு தேர்தலில் ஈடுபடுகிற எந்த அரசியல் கட்சிகளினுடைய தொண்டர்களும் விரும்ப மாட்டார்கள். நீங்கள் நன்றாக ஒரு செய்தியை புரிந்து கொள்ளணும். அப்ப நோட்டாவுக்கு ஓட்டு போட்ட வேண்டியதானேன்னு ஒரு கேள்வி வரும். தேர்தல் களத்தில் இயங்குகிற எந்த கட்சியினுடைய தொண்டர்களும் நோட்டாவுக்கு வாக்களிக்க விரும்ப மாட்டார்கள்.
எனவே நாம் தமிழர் கட்சிக்கு இயல்பாகவே தங்களுடைய எதிர்ப்பு வாக்குகளை பதிவு செய்ய வேண்டும் என்று நினைப்பார்கள். அது இந்த இடைத்தேர்தலுக்கான ஏற்பாடாகத்தான் இருக்குமே தவிர, இந்த களத்தில் திமுக எதிர்ப்பு வாக்கை பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக இருக்குமே தவிர, முழுமையாக இந்த தேர்தல் களத்தை வைத்து நீங்கள் சீமானுடைய பலத்தை முடிவு செய்யவும் கூடாது. இப்போது அதிமுகவினுடைய வாக்கு அவர்களுக்கு உறுதியாக கிடைத்துவிடும் என்றும் சொல்லிவிட முடியாது. தேர்தல் முடிவு வருகிற போது இது யாருக்கு போனது என்பது குறித்து நாம் பேசலாம். இதற்கு முன்பாக தேமுதிகவுல அவரு வி.சி. சந்திரசேகர் அவர் இருக்கும்போது, அவங்க அந்த தேமுதிக வந்து அப்போது இந்த பகுதியில போட்டியிடும்போது அதிமுகவோடு கூட்டணி வைத்திருந்தாங்க. சோ அப்போ அந்த சமயத்துல அவரு வென்றார். அதன் பிறகு அவரு தோற்றார். திமுக தரப்புல இருந்து போட்டி போடும்போது அப்படின்னு சொல்லும்போது, அன்று வந்து அவங்க கூட்டணியில இருந்திருக்காங்க. என்னதான் வந்து திமுக, அதிமுக எதிரி, அதாவது எதிரி போல பார்த்துக் கொண்டாலும், விமர்சனங்கள வச்சாலும், அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு மாவட்டத்திலயும் இருக்கக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு ஒற்றுமையான ஒரு நட்பு சூழலோட இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் அதிமுக வாக்குகள் அவருக்கு விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? அப்படிங்கிறது. இல்ல, கிஞ்சித்தும் அதற்கான வாய்ப்புகள் இல்லை. என்னதான் உங்களுக்கு நட்பு சூழல்கள், மாவட்ட அளவிலே உறவுகள் இருந்தாலுமே கூட, கீழ்நிலையில் இருக்கக்கூடிய தொண்டர்களிடத்திலே ஏற்பட்டிருக்கிற பிணக்குன்னு இருக்குல்ல, திமுக, அதிமுக பிணக்கு. அது அப்படியே உயிர்ப்போடு தான் இருக்கிறது. அதுதான் நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமியினுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் அதுதான். ஒருவேளை இணக்கமான போக்கு என்பது உறுதியாக இருக்கும் என்று சொன்னால், அதிமுகவிலிருந்து பல்வேறு 2ஆம் கட்ட தலைவர்கள், கீழ்நிலையில் இருக்கக்கூடியவர்கள் திமுகவுக்கு படையெடுத்திருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழல் உருவாகவே இல்லை. அது இன்னமும் திமுக எதிர்ப்பு என்கிற அந்த நிலையில் தான் அந்த கட்சி இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே திமுகவுக்கு அவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள். வாக்களிக்கிற சூழல் உருவாகாது என்றுதான் நான் பார்க்கிறேன். இந்த வெற்றி வாய்ப்பு தெரிஞ்ச விஷயம் தான். நாம் தமிழர் அவங்களுடைய வாக்கு சதவீதம் உயராது அப்படின்னு சொல்லிட முடியுமா? உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? இல்ல, நிச்சயமாக உயரும். உயராதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா களத்துல வேறு கட்சிகள் இல்லல்ல. அப்ப திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது என்று நினைப்பவர்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள்? ஏதாவது ஒரு கட்சி ஆப்ஷன்ல இருக்கணும்ல. நான் தான் ஏற்கனவே சொன்ன அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் நோட்டாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். வேறு யாருக்கு வாக்களிக்க முடியும்னு பார்க்கும்போது ஆப்ஷன்ல யார் இருப்பான்னா நாம் தமிழர் கட்சி தான் இருக்கும். அப்ப இயல்பாகவே நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு சதவீதம் உயரும். ஆனா இந்த தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதால் நாம் தமிழர் கட்சியினுடைய மதிப்பு உயர்ந்து விட்டது என்று கருதக்கூடாது. இந்த தேர்தலில் திமுகவினுடைய வாக்கு சதவீதம் உயர்ந்து விட்டதால் திமுகவினுடைய மதிப்பு உயர்ந்து விட்டது என்று கருதக்கூடாது. இது இடைத்தேர்தலுக்கான இடைக்கால ஏற்பாடு தானே தவிர, இப்போது இருக்கக்கூடிய களத்தை வைத்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் தானே தவிர, இதுதான் இந்த கட்சியினுடைய பலம் என்று நிரூபிப்பதற்கு இது ஒட்டுமொத்த பொது தேர்தல் அல்ல, இது ஒரு இடைத்தேர்தல் தான். அங்க இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல பல ஊடகங்கள் வந்து மக்கள் கருத்துக்களை நேரடியாக எடுத்திருந்தாங்க. அங்க பல அதிமுகவினர் அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள பார்க்க முடிஞ்சது. அவங்க மனம் வருந்தி சொல்லக்கூடிய விஷயமாக, உன் தொகுதி, அதாவது நம்ம மண்ணு, நம்ம தொகுதி, நம்ம கொங்கு பெல்ட்லயே நின்னு உன்னால ஜெயிக்க முடியல அப்படின்னா, நீ வேற எங்க நின்னு ஜெயிச்சிட போற? அதிமுக பின்வாங்கியது, அதிமுக தேர்தல புறக்கணிச்சது எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். இத அவங்க பண்ணியிருக்கவே கூடாது. இது அதிமுகவுக்கு ஒரு பெரிய தோல்வி, எடப்பாடிக்குமே ஒரு பெரிய தோல்வி அப்படிங்கிறத சொன்னாங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பா உண்மையான அதிமுக தொண்டன் வந்து திமுகவிற்கு வாக்களிக்க மாட்டான். பணத்த வாங்கிட்டு வாக்களிக்கிறவங்க வேணா வாக்களிக்கலாம் அப்படிங்கிற மாரியான விஷயங்கள சொன்னாங்க. அதே நேரத்துல சீமானுக்கும் போய் போட்ற மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொன்னாங்க. ஏன் அப்படின்னா, நாங்கலாம் பெரியாரியவாதிகள். நாங்க பள்ளி பருவத்துல இருந்தே பெரியார் மீட்டிங் எல்லாம் பார்த்து தான் வளர்ந்திருக்கோம். இங்க வந்து அவர் அத பேசியிருக்க கூடாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணாங்க. அப்ப இது ஒரு ஒரு குழப்பமான தேர்தலா தான் இருக்குமா? ஒரு பகுதியினர் வேண்டுமானால் ஊடகங்களில் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கலாம். இந்நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக ஏன் களமாடவில்லை என்கிற கேள்வியை உட்கட்சிக்குள் வலுவாக பதிவு செய்திருக்க வேண்டும்ல. கொங்கு பகுதியில் இருப்பவர்கள் கேட்டிருக்கணும்ல. இந்த கேள்வி என்பது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய கேள்வி. ஏன் நீங்கள் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஈரோட்டு தொகுதியில் தேர்தலை எதிர்கொள்ளவில்லை? நீங்க விருதாச்சலத்துல எதிர்கொள்ளலைன்னா அது வேறு. ஏன்னா வன்னியர்கள் ஏற்கனவே இந்த 10.5 விழுக்காட்டில் ஏமாற்றப்பட்டு விட்டதாக கருதுகிறார்கள். இந்த நிலையில் நாம் தேர்தலை அணுகுவது சரியாக இருக்காது என்று அந்த நேரத்தில் எடுத்த முடிவு வேண்டுமானால் ஓரளவுக்கு சரியான முடிவு என்கிற அனுமானத்துக்கு வரலாம். ஆனா நீங்க கொங்கு பகுதியினுடைய நாயகன், கொங்கினுடைய முதலமைச்சர், கொங்கு மக்களினுடைய ஆதர்ச மனிதர் என்றெல்லாம் இவருக்கு இவரே புகழாரம் சுட்டிக் கொள்கிற காட்சியை நாம கடந்த காலத்துல பார்த்தோம். அப்ப அந்த நிலையிலிருந்து நீங்கள் இந்த தேர்தலை அணுகிருக்க வேண்டுமா வேண்டாமா, ஏன் அணுகவில்லை என்கிற போது உண்மையிலேயே ஒரு பின்னடைவை அதிமுக இந்த இடத்தில் சந்தித்து விட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே அதை கூட வலுவாக பதிவு செய்ய முடியாத அதிமுகவினரை தானே நாம பார்க்கிறோம். ஏன் பதிவு செய்ய முடியல?
ஏன் நீங்க ஈரோட்ல தேர்தலில் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்கிற முடிவை எடப்பாடி பழனிசாமி எடுப்பதற்கு நீங்கள் போய் தூண்டுகோலாக இருக்கவில்லை என்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அந்த கேள்விக்கு நீங்கள் விடை தேடினால் இப்போது பலமிழந்து போயிருக்கிற, வலுவிழந்து போயிருக்கிற அதிமுகவை தான் நாம் கண் முன்னால் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இது ஒட்டுமொத்தமாக தேர்தலில் எதிரொலிக்கும் என்றெல்லாம் நான் நிச்சயமாக கருதவில்லை. அதிமுகவினுடைய வாக்கும் கிடைக்கப் போவதில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. நன்றி சார், நன்றி. நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்திருக்கீங்க. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி. நன்றி. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள். Taste the Daily. Taste the Daily. Low interest, flexible repayment, minimal documentation. Repco Home Loans. Your journey to home ownership is just a step away. மூச்சு திணறல், மூச்சு இழைப்பு, குரட்டையால் அவதியா? நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள். தங்கம் 24/7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்